வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினசரி ராசி பலன் என்றால் என்ன? தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்து நாம் கணித்து சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலும் தன் பயணத்தை மேற்கொள்கிறார். அவ்வாறு அவர் பயணம் செய்யும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய பலன்களை நமக்கு வழங்கி வருகிறார். இதை நாம் தினசரி ராசி பலன் என சொல்கிறோம். சந்திரன் நகர்வு தான் நமக்கு அன்றாட நிகழ்வுகளை நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்துடைய சந்திரன் நகர்வை விரிவாக பார்ப்போம். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 3வது நல்ல நாள், புதன்கிழமை, ஆங்கில தேதி 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடமாக இருக்கிறது. இன்றைய தினத்துடைய திதி திரிதியை திதி. இன்று மதியம் 1:34 வரை இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் சந்திரன் நகர்வு, அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். காலை 4:45 வரை பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கிறது. மாலை நேரத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம், புதன்கிழமையுடைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை இருக்கிறது. சந்திரனுடைய சொந்த வீடாக இருப்பது தான் கடகராசி. இந்த கடகராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடமாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, மனை இது போன்ற செயல்பாடுகளுக்கு நன்மை தரக்கூடிய வீடு. கடக ராசியில் சந்திரன் தனது சொந்த வீட்டிலேயே சனியின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். அவர் செய்யக்கூடிய இந்த பயணம் 12 ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமைகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அடுத்து மேச ராசி அன்பர்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் தர இருக்கிறார்கள் என்று விரிவாக பார்ப்போம். காலச்சக்கரத்திற்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் கடக ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதியும் அந்த கடக ராசியிலேயே பயணம் செய்கிறார். நீசமான வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை. இருந்தாலும் 4வது வீடு என்பது வண்டி, வாகனங்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதன் ரீதியான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரம் சார்ந்து நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீசமான வீட்டில் செவ்வாய் பயணம் செய்கிறார் என்றால் அதோட அர்த்தம் அவரது கைகள் 2ம் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அவரது திறமைகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வீட்டின் அதிபதி கைகள் கட்டப்பட்டு இருப்பது போல உங்களது திறமைகள் அனைத்தும் குடத்தில் இடப்பட்ட விளக்கு போல அமுங்கி இருக்கிறது. திறமைகள் வழிவருவதற்கு தடங்கல்கள் வர இருக்கிறது என அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பரவாயில்லை அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி இன்னும் ஒரு பாதம் தாண்டிவிட்டால் சிம்ம ராசிக்கு வந்து விடுவார். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் அனைத்தையும் சிறப்பாக கொடுப்பார். கைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு உங்களது திறமைகள் அனைத்தும் வெளிவருவதற்கான வாய்ப்புகளை அந்த மகா சக்தி உருவாக்கி தருவார். அடுத்து ரிஷபராசியில் பிறந்த, பூமி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான ராசி பலன் எவ்வாறு நமக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சுபஸ்தானம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி மூன்றுமே பூமி ராசியாக அமைந்திருக்கிறது. அதனால் பூமி ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய விதமாக செயல்படும். அந்த வகையில் இதன் ரீதியாக சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி செயல்படுவார். அதே மாதிரி 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய பயணங்களை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார் தனது சொந்த வீட்டில். அதாவது 3வது வீடு, 9வது வீடு, இந்த 2 வீடுகளுமே இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இதனுடைய விளைவு எந்த வகையில் அமையும் என்றால், தொலைதூர பயணங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வகையான பயணங்கள், உங்களது தொலைதூர திட்ட பயணங்கள் அனைத்தும் நிறைவாக நடைபெற இருக்கிறது என்பதையே சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள் இன்றைய தினம். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சுக்கிரன் செயல்பட இருக்கிறார். சுப வீட்டில் செல்லக்கூடிய சுக்கிரன் அன்பு பாசத்தை நிறைவாக தந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தர இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, 3வது வீடும் 9வது வீடும் தகவல் தொடர்புகளுக்கும் பயணங்களுக்கும் சிறப்பான ஈடுபாட்டை தரக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினத்துடைய தொழில்துறை, தகவல் தொடர்பு துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கும், போக்குவரத்து துறை சார்ந்து இயங்கக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும், தபால் துறை சார்ந்து இயங்கக்கூடிய வேலை தொழில் அமைந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு 3 மற்றும் 9வது வீடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைத்து தருகிறது. அடுத்து மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு எந்த வகையான நற்பலன்கள் இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது என பார்ப்போம். உங்கள் வீட்டின் அதிபதி புதன் கிரகம் விருச்சிக ராசியில், செவ்வாயுடைய வீடான விருச்சிக ராசியில், நீர் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடு உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம் என்றாலே வேலை தொழிலுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. அது மட்டுமல்ல, வம்பு வழக்குகளுக்கு அதிகாரம் தரக்கூடிய வீடு. கடன் போன்ற ஈடுபாடுகளுக்கு பொன் பொருளாகவோ பணமாகவோ நாம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய வீடு விருச்சிக ராசி. 2வது இடத்துல சந்திரன் பயணம் செய்கிறார். அதாவது கடக ராசியில். கடக ராசி என்பது உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு. உங்கள் வீட்டின் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்று 2 மற்றும் 6ஆம் வீட்டு வேலைகளை உங்களுக்கு இன்றைய தினம் தர இருக்கிறார்கள். 6வது வீடு என்பது கடனை கொடுக்கக்கூடிய வீடு. 2வது வீடு என்பது பணம் பொன் பொருள்களை கொடுக்கக்கூடிய வீடு. கடனாக பொன் பொருள் பணவரவு இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. பொதுவாக நாம் கடன் பெறுவதால் நமக்கு சுமைகள் அதிகரிக்கும். அதனால் இன்றைய தினம் கடனாக வரக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே அது போன்ற ஈடுபாடுகளுக்கு நீங்கள் ஆர்வம் செய்யக்கூடாது. இதை தடுத்து கடன் பெறாத வகையில் இன்றைய தினத்துடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்லை அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார். மனநிலையையும் சந்தோஷத்தையும் குடும்ப உறுப்பினர்களுக்கான அனைத்து வகையான நன்மைகளையும் நிறைவாக தந்து சிறப்பாக கடந்து செல்ல வைக்கிறார் இன்றைய தினத்தை. முதல்ல கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய பலன்கள் எந்த வகையில் அமைய இருக்கிறது என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிலேயே சந்திரன் பயணம் செய்கிறார். சொந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது மிகவும் சிறப்பான பயணமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, ஆரோக்கியத்தை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாகவும் ஆயுளை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய நிறைவான நற்பலன்கள், உங்களது குழந்தைகள் வழியில் நீங்கள் பூரிப்பு அடையக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக அமைத்து தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் மன வேற்றுமைகள் அனைத்தும் விலக்கி ஒற்றுமையாக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் இன்றைய தினம்.
அதே மாதிரி திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தொடர்பாக கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி நன்மைகள் தரும் விதமாக உங்கள் வீட்டின் அதிபதியே உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்ய போவதாக இருந்தாலும் அந்த செயல் என்பது உங்களுக்கு எந்த வகையில் நன்மை தரும் அல்லது எந்த வகையில் தீமை தரும் என்பதை தீர்மானமாக ஆய்வு செய்து இந்த செயல் நாம் செய்யலாமா அல்லது வேண்டாமா என முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது. அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலனை விரிவாக பார்ப்போம். வாருங்கள் அன்பர்களே. கடக ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை கொடுக்கக்கூடிய வீடு என்று சொல்லலாம். செலவினங்களையும் வைத்திய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வீடு என்று சொல்லலாம். அதே சமயம் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் வீடான தனுசு ராசியான நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதிக்கு நட்பு வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். நட்பு வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நன்மையில் தரக்கூடிய விதமாக உங்களது வீட்டின் அதிபதியில் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தரக்கூடிய கெடுபலன்களை குறைக்க இருக்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தோடு பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குண நலன்களை உங்கள் வீட்டின் அதிபதி நல்ல விதமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து தருகிறார். அதோடு மட்டுமில்லை அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வலி வேதனைகளான தடித்த வார்த்தைகள் அனைத்தும் குறைக்கப்பட்டு கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. ஒற்றுமைகள் அதிகரிக்கப்படுகிறது. நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அன்பர்களே, 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசம், காதல் போன்ற இது போன்ற செயல்பாடுகளுக்கு ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல அமைப்பு. அதே சமயம் 12ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் செலவுகளும் உண்டு. இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது காதல் செய்யக்கூடிய நீங்கள் அன்பாக விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு அதிகப்படியாக அவர் விரும்பக்கூடிய அளவிற்கு செலவு செய்து அந்த நபரை நீங்கள் மகிழ்விக்கப் போகிறீர்கள் என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் தரக்கூடிய நற்பலன்கள். அடுத்து கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய நற்பலன்கள் ராசி பலன் எந்த வகையில் அமைய இருக்கிறது என பார்ப்போம். உங்கள் வீட்டின் அதிபதி புதன் விருச்சிகத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாயின் வீடான நீர் ராசியில் நல்ல சுபமான வெட்டில் அமர்ந்து இருக்கிறார். உங்களுக்கு நன்மையில் தர இருக்கிறார். அதே மாதிரி கடகத்தில் உங்கள் வீட்டிலிருந்து 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கடக ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். 2 வீடுமே சுபமான வீடுகள், உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வீடுகள். கடக ராசி என்பது சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் தர இருக்கிறது. எந்த வகையில் தர இருக்கிறது? உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் 2 மடங்காக தர இருக்கிறது. அன்பர்களே, வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பாக 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி அது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து ஆகக்கூடிய நல்ல வகையில் லாபகரமான நாளாக அமைத்து உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைத்து தருகிறார். 11ஆவது வீடு அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடுங்க. அதே மாதிரி 3ஆவது வீடு என்பது சுற்றுலாக்களையும் பயணங்களையும் தரக்கூடியது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் நண்பர்களோடு கூட்டாக சுற்றுலா செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது உங்களுக்கு. அடுத்து துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான நற்பலன்களை தர இருக்கிறார் சந்திரன் மற்றும் உங்களது வீட்டின் அதிபதியான சுக்கிரன். 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய
மகர ராசியில் சனியின் வீடான பூமி ராசியில் நட்பு வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பார்வையாக நற்பலன்கள் தருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு உறுதுணையாக 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் சந்திரன் பயணம் செய்து நன்மையில் தர இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் துறைகளை கொடுக்கக்கூடிய வீடு. 4ஆம் இடம் என்பது வீடு மனை யோகங்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, சனியின் வீடான பூமி ராசி என்பது வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். எவ்வளவு சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது பாருங்கள். பூமி ராசியில் வீடுமனை கொடுக்கக்கூடிய ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய தொழில்துறையில் பணவரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் அமர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு வீடுமனை யோகத்தை கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாக 2 கிரகங்களும் அமைத்து தருகிறார்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அன்பர்களே, 4ஆம் இடம் என்பது கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு மனிதனுக்கு கல்வி சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு மகர ராசி சனியின் வீடான பூமி ராசி நல்ல விதமாக அமைய வேண்டும். இன்றைய தினம் அந்த வீட்டில் செல்லக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி கல்வி பயின்று வரக்கூடிய இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய அன்பான சிறுவர் சிறுமியர்களுக்கு கல்வியில் சிறப்பான ஆர்வத்தையும் மனதில் பதியக்கூடிய ஞாபக சக்தியையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய நற்பலன்களை சந்திரனும் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் எவ்வாறு கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். கடக ராசி என சொல்லக்கூடியது 9வது வீடு. அந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதே வீட்டில் தாங்க உங்களது வீட்டின் அதிபதியாக செவ்வாயும் பயணம் செய்கிறார். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா, உங்கள் வீட்டின் அதிபதிக்கு செவ்வாய்க்கு கடகராசி என்பது நீசமான வீடாக அமைந்திருக்கிறது. நீசமான வீடு அப்படின்னா தனது பலன்களை சிறப்பாக செய்ய முடியாத அளவிற்கு அவரது கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் இன்றைய தினம் அவர் உங்களுக்கு நற்பலன்கள் தருவது என்பது சந்தேகத்திற்கு இடமான ஒன்றாக உள்ளது. அதே சமயம் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய 800 கோடி மக்களையும் இயக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில், அதாவது நீங்களும் நீர் ராசி, கடக ராசியும் நீர் ராசி, அதே மாதிரி மீனம் ராசியும் நீர் ராசி, விருச்சிகம் மீனம் கடகம் 3மே சுபஸ்தானமாக அமைகிறது. உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சந்திரன் செல்வது சிறப்பான நன்மையான பலன்கள் தரக்கூடிய நல்ல அமைப்பு. உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு சிரமங்களை கொடுப்பதாக இருந்தாலும் அவர் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினம் நன்மையில் தர இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக தந்து சோம்பல் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய கடின உழைப்பை உங்களுக்கு நிறைவாக தந்து அதன் வழியில் நல்ல பணவரவை தரக்கூடிய அமைப்பாக சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது சந்திரன்? ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குருவும் சந்திரனும் இணைந்து இன்றைய தினம் இயக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கிறார்கள். சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயம் உங்கள் வீட்டின் அதிபதி குரு 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சுக்கிரன் வீடான நட்பு வீடான பூமி ராசியில் பயணம் செய்கிறார். சந்திரன் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுப்பதாக இருந்தாலுமே அவருடைய செயல்பாடுகளை பூமி ராசி என சொல்லக்கூடிய நட்பு வீட்டில் செல்லக்கூடிய குரு பகவான் தடுக்கக்கூடிய பலம் பெற்று உங்களுக்கு இன்றைய தினம் அவர் நன்மையில் தர இருக்கிறார்.
ஆமாம் அன்பர்களே, 6வது வீடு அப்படிங்கிறது வேலை தொழில் ரீதியாக சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு. இன்றைய தினம் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, படித்து பட்டதாரியாக இருந்து வேலை எதுவும் அமையாமல் வேலை தேடிக்கக்கூடிய அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில், அதாவது சந்திரன் 8ஆம் இடத்தில் செல்வது எதிர்பாராத வகையில் செயல்பாடுகளை தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் எதிர்பாராத வகையில் வேலை வாய்ப்பை நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் குருவும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களுக்கு வேலையை அமைத்து தரக்கூடிய நல்ல செயல்பாடுகள் செய்ய இருக்கிறார்கள். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சந்திரன் அஷ்டம ராசியில் செல்கின்ற இன்றைய தினம் உங்களுக்கு கோபங்களையும் குரோதங்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் நீங்கள் சற்று கவனமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதே சந்திரன் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திரனும் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் எந்த வகையான நற்பலன்கள் தர இருக்கிறார்கள் என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் கொண்ட நல்ல ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் கடக ராசியில் தனது சொந்த வீடான உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் சப்த வீட்டில் பயணம் செய்வது உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். ஆமாம் அன்பர்களே, அதே மாதிரி உங்கள் வீட்டின் அதிபதி சனி கிரகமும் உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடான குடும்ப ராசியான கும்ப ராசியில் காற்று ராசியில் ஆட்சி வீட்டில் செல்வது என்பது நிறைவான பலனை பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். குறிப்பாக 7வது வீடும் 2வது வீடும் இணைந்து இன்றைய தினத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இருப்பதால் 7வது வீடு என்பது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப தலைவருக்கு மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மனைவியின் மூலமாக பணவரவு இன்றைய தினம் வர இருக்கிறது. தொழில், சொந்த தொழில் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வாடிக்கையாளர்கள் வழியாக அதிக அளவு வரவுகள் வருமானங்கள் வர இருக்கிறது என்பதையே இன்றைய தினம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடக ராசிதான் திருமணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குடும்ப வீடாக அமைகிறது. இந்த குடும்ப வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தையுமே மாற்றி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்க இருக்கிறார் இன்றைய தினம். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையில் பலன்கள் தர இருக்கிறார் சந்திரனும் உங்கள் வீட்டின் அதிபதியாக சனி கிரகமும். ஆமாம் அன்பர்களே, 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் உறுதுணையாக இருக்கிறது. இன்றைய தினம் 1வது வீடும் 6வது வீடும் இணைந்து செயல்படுகின்ற காரணத்தால் வேலை வழியில் தொழில் வழியில் பணவரவை சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது. அதே நேரம் கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு காரணமாக தேவையில்லாத அவசியமற்ற செலவுகள் செய்ய வேண்டிய காரணத்தால் வெளி இடங்களில் நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை சந்திரன் அமைத்து தருவார் இன்றைய தினம். அதனால் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கடந்து செல்ல வேண்டும் இன்றைய தினத்தை. அன்பர்களே, சனி கிரகம் உங்கள் வீட்டிலேயே உங்களை ஆட்சி செய்து நன்மைகள் தீமைகளை நிர்வகித்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் குழந்தை செல்வம் இல்லாத குழந்தை பாக்கியம் வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கும்பராசியில் பிறந்து திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் நன்மைகள் தரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய வேலையை உங்களுக்கு தர இருக்கிறார். பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமையப் போகிறது என்றால், உங்களது அனைத்து தேவைகளும் சிறப்பாக நிறைவேறி
இதன் காரணமாக உங்கள் மனது அதிக அளவு சந்தோஷத்தை அடையக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையப் போகிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதி கொண்ட அன்பான நேயர்களான உங்களுக்கு இன்றைய தினத்துடைய ராசி பலன் எந்த வகையில் அமையப் போகிறது என்பதை அன்பர்களே வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து மீனம் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானம் கடகராசி. இந்த வீட்டில் சுபஸ்தானமான நீர் ராசியில் உங்களது ராசியும் நீர் ராசி, கடக ராசியும் நீர் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி உங்களது வீட்டின் அதிபதி 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு சாதகமான நன்மைகள் தரக்கூடிய பூமி ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 3வது வீடும் 5வது வீடும் இணைந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு வழிநடத்த இருக்கிறது. எந்த வகையான வழிபாடு, எந்த வகையான வழி நடத்துதல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது? நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தில் மேலும் உறுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குருவும் சந்திரனும் நற்பலன்கள் தர இருக்கிறார்கள். அன்பர்களே, அன்பான உறவுகளுக்கும் ஆசையான உறவுகளுக்கும் பாசத்தையும் அன்பையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வீடு கடகராசி. ஆமாம் அன்பர்களே, உறவு என்ற ரீதியில் கணவனுக்கும் மனைவிக்கும் உங்கள் இருவருக்கும் இதுவரை இருந்து வந்த மன வேற்றுமைகளையும் மனக்கசப்புகள் அனைத்தையுமே துடைத்து எறிந்து அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான சிறப்பான உணர்வுகளையும் அதிக அளவு நிறைவாக தந்து காதலர் தினமாக இன்றைய தினம் அமைத்து தர இருக்கிறார் சந்திரன். ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது சிறப்பான அன்பு பாசத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய வீடு. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.